ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஓ என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும். சகல ஆத்துமாக்களை விசேஷமாயும் இரக்கம் யார் யாருக்கு மிகவும் தேவையோ அவர்களை மோட்சராட்சத்திற்களை திரளும். அதிதூதரான சிஸ்ட மிக்கேலே, தேவதூதர்களான சிஸ்ட கபிரேலே, ரபேலே, அப்போஸ்தலர்களான சிஸ்டர் ஆயப்பரே, சின்னப்பரே, அருளப்பரே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்ட இந்த 53 மணி ஜபத்தையும் உங்கள் தோத்திரங்களுடனே ஒன்றாக கூட்டி அச்சிஷ்ட தேவமாதாவின் திருப்பாத்திலே பாதுகாணிக்க வைக்க உங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. இப்புனித ஸ்தலத்தின் மாட்சிமை தங்கிய மேலான சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிற சிஸ்ட அந்தோணியாரே, பரிசுத்த தனம் விளங்கும் லீலியே, விலை மதிக்கப்படாத மாணிக்கமே, பரலோக பூலோக காவலரே, கஸ்தே துன்பப்படுகிறவர்களுக்கு பரம சஞ்சீவியானவரே, பாவிகளின் தஞ்சமே, மதின்பமான சன்னிதானம் தேடி வந்தோம். உமது திருமுக மண்டலத்தை அண்ணாந்து பார்த்து உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். மகா சிரவணம் பொருந்திய சிஸ்ட அந்தோணியாரே, சூரத்னமுள்ள மேய்ப்பரே, பசாசுகளை மிரட்டி ஓட்டுகிறவரே, திருச்சபையின் கருணையின் கண்ணாடியானவரே, உலகில் எங்கள் ஆதரவு நீரல்லவோ, எங்கள் தஞ்சமும் நீரல்லவோ, எங்கள் சந்தோஷம் நம்பிக்கையும் பாக்கியம் நீரல்லவோ. நீர் எங்கள் ஞான தந்தை என்பதை எங்களுக்கு காண்பியும். பிள்ளைகள் செய்த குற்றங்களை எல்லாம் பிதா மாதாக்கள் பாராட்டுவார்களோ. உம்மை தேடி வந்த நிர்பாகியம் வேறில் தயவாயிரும். அழுகின்ற பேர்களை அரவணையும், மல்லல் படுகிறவர்களுக்கு ஆறுதலாக வாரும்.
நீர் இறங்காவிட்டால் எங்களுக்கு வேறு யார் இறங்குவார்? நீர் ஆதரியாவிட்டால் எங்களை வேறு யார் ஆதரிப்பார்? நீர் நினையாவிட்டால் எங்களை வேறு யார் நினைப்பார்? நீர் உதவாவிட்டால் எங்களுக்கு வேறு யார் உதவுவார்? தஞ்சம் என்று ஓடி வந்த அடியோர்கள் பேரில் தயவாயிர. பரிசுத்த வெண்மையின் மென்மையான தயாபரமே, தயக்கடலே, தவிப்பவர்களுக்கு தடாகமே, தனித்தவர்களுக்கு தஞ்சமே, மது இன்பமான சன்னிதானம் தேடி வந்தோ, 6 காடுகளை கடந்து ஓடி வந்தோ, துன்பம் பிணி வறுமையும் கேடுகளினாலே வாடி நொந்தோ, எங்கள் நம்பிக்கை வீண் போகுமோ? எங்கள் மன்றாட்டுகள் மறுக்கப்படுமோ? எங்கள் யாத்திரைகள் பலனற்றதாய் போகுமோ? எங்கள் அழுகை கண்ணீர் உம்முடைய இருதயத்தை உருக்காது போகுமோ? அப்படியாகுமோ? ஐயா, எங்கள் அன்பான தகப்பனே, எங்களை முழுவது ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை கையேற்று கொண்டு ஆசீர்வதித்தருள் அன்பான தகப்பனே. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி தயவாயிரும், கிறிஸ்துவே பிரார்த்தனை கேட்டருளும், கிறிஸ்துவே பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரிசுத்த ஆவி சர்வேஸ்வரா, எங்கள் தயை பண்ணி ரட்சியும், தம திருத்துவ ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயை பண்ணி ரட்சியும், எங்களை தயை பண்ணி அச்சய சிஷ்ட அந்தோணியாரே, பதுவை பதியரமாமுனியே, லேஸ்வன் நகரின் நட்சத்திரமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
வைத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மறைவான நீதியாம் ஜீவித்தவர், மாசற்ற நீதியாம் அனுசித்தவர், மாதாவுக்கு நிகழ்வான் முட்டவர், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவை கரம் பெற்ற எழில் மாதவா, இஸ்பானியா தேசத்தின் அலங்காரமே, இத்தாலியா தேசத்தின் பிரகாசமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிரான்சு தேசத்தின் அப்போஸ்தலரே, சிலுவை நகரின் பரிபாலரே, பகலிரவாய் ஜெபம் செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பரிசுத்த கற்பின் எழில் மடமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பேய்களை விரட்டி அடிப்பவரே, பொறுமையாய் பகைமையைச் ஜெயித்தவரே, புகழ் வணக்கரித்திர மாணிக்கமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். உத்தம சிரவணமானவரே, உபவாசத்தில் மிக உயர்ந்தவரே, உயர்வேத சுவிசேஷ மொழிர் தீபமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தேவன் மேல் நம்பிக்கை கொண்டவரே, நேச பிரகாசத்தின் சுவாலையே, நித்திய ஈடேற்ற பற்றுதலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நடத்தையால் விரோதத்தை வென்றவரே, நலமிகு பிற சிநேகம் மிகுந்தவரே, போற்றும் தாழ்ச்சியால் மிகுந்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிலுவை நெறியில் நடந்தவரே, திருச்சபையின் தோளானவரே, திருவுடன்படிக்கையின் பெட்டகமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வேத ஞான பொக்கிஷமே, போற்றுதற்குரிய பிரசங்கியே, பதிதரை நல்வழி செய்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
அபதத்தை நேர்மூலமாக்கியவா, அஞ்சாமல் நீதியை தெரிவித்தவா, அபத்தமில்லாமது பேசியவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சிறையிருந்தோரை ரட்சித்தவா, பிற பொருள் கொடுக்க பிரசங்கித்தவா, தேவ பயம் எழச் செய்கின்றவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பசாசுக்கு பயங்கரமானவரே, பசி துன்பப்படுவோர்க்கு ஆறுதலே, எளியவருக்கு சகாயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். வியாதிக்காரருக்கு ஆறுதலே, மரித்தோரை உயிர்ப்பித்த மாதவரே, குருடருக்கு பார்வை கொடுத்தவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். செவிடர்க்கு தோணி கேட்க செய்திட்டவா, ஊமையர் பேச செய்திட்டவா, சாப்பாணி நொண்டிகள் நடத்திட்டவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். காணா பொருள் காண செய்தவரே, கசடர் இதயத்தை அறிந்தவரே, சம்மனசு திளையானவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பிதா பிதாக்களை அறிந்தவரே, எதிர்வரும் காரியத்தை அறிந்தவரே, அடிமைப்பட்டோரை மீட்பவரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு வெளிச்சமே, வழி தப்பிப் போவோரின் அடைக்கலமே, அப்போஸ்தலர்களின் சாயலே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நஞ்சான உணவை அருந்தியவா, சகல ஆத்துமத்தை ரட்சித்தவா, பெரும் இடி மழைகளை நிறுத்தியவா, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஐம்புலன் வென்ற சபை மாணிக்கமே, நன்னாக்கு அழியாத
அனைவரும் இறைவனின் வார்த்தைக்கு செவி கொடுக்கின்ற வகையிலே எழுந்து நிற்போம். ஆண்டவரிடத்திலே உருக்கமாக ஜெபியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போறீங்க. இந்த வார்த்தை உங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். அந்த விதை 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக உங்களுடைய வாழ்க்கையில் பலன் கொடுக்கணும். உங்களுக்காக ஜெபிப்பதற்காக குருக்களாகிய நாங்கள் இருக்கின்றோம். நீங்கள் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக சிறப்பாக ஜெபியுங்கள். இன்று நீங்கள் இந்த ஆலயத்தை விட்டு வெளியே செல்கின்ற போது இறை ஆசிரோடு திரும்பி செல்ல வேண்டும். யாரும் வெறுங்கையராய் உங்களுடைய இல்லத்திற்கு செல்லக்கூடாது. என்ன நோக்கத்திற்காக வந்தீர்களோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவசித்து ஆண்டவரிடம் இருந்து பெற்று செல்ல வேண்டும். அன்று யாக்கோபு ஆண்டவருடைய காலடியை பற்றி கொண்டு, நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லை என்றால் நான் உன்னை விடமாட்டேன் என்று சொன்னார் அல்லவா? அந்த விசுவாசம் நம் மக்கள் மத்தியில் எல்லாரிடத்திலும் இருக்க வேண்டும். எனவே நீங்கள் இன்று உங்களுடைய இல்லம் செல்கின்ற போது அந்த ஆசீரோடு பெற்று செல்ல வேண்டும். இன்று ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கின்றார். இன்று நாம் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்திருக்கிற பகுதி எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து நாம் எடுக்கின்றோம். அதுபோல் பழைய ஏற்பாட்டிலிருந்தும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க இருக்கின்றோம். அது நீதிமொழிகள் புத்தகம் 28வது அதிகாரம் 24வது வசனத்தில் அதை நாம் படிக்க இருக்கின்றோம். ஆனால் எபேசியர் 6வது அதிகாரம் 1 to 4 வரை மற்றும் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 24வது வசனம், இந்த இரண்டையும் நாம் சேர்த்து வாசிக்கின்றோம். எல்லாம் எடுத்தீங்களா? எபேசியருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 6வது அதிகாரம் 1 to 4 வரை மற்றும் நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 24வது வசனம். எடுக்கவில்லை என்றாலும் கவலை இல்லை, நீங்கள் வாசிக்கிறதை மட்டும் நன்றாக கவனியுங்கள். இந்த வார்த்தை உங்களுடைய உள்ளத்தில் விதைக்கப்பட வேண்டும் என்று ஜெபியுங்கள். எபேசியர் 6வது அதிகாரம் 1வது வசனம். பிள்ளைகளே, உங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படியுங்கள், கீழ்ப்படிந்து நடங்கள். ஆண்டவரின் அடியாருக்கு இதுவே ஏற்புடையது. உங்கள் தந்தையையும் தாயையும் மதித்து நடங்கள் என்பதே வாக்குறுதியை உள்ளடக்கிய முதலாவது கட்டளை. இதனால் நீ நலம் பெறுவாய், மண்ணுலகில் நீடூடி வாழ்வாய் என்பதே அவ்வாக்குறுதி. தந்தையரே, உங்கள் பிள்ளைகளுக்கு எரிச்சல் மூட்டாதீர்கள். மாறாக அவர்களை ஆண்டவருக்கு ஏற்ற முறையில் கண்டித்து திருத்தி அறிவு புகட்டி வளர்த்து வாருங்கள். இனி நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 24வது வசனம். எல்லாரும் உன்னிப்பாக கவனியுங்கள். பெற்றோர்களின் பொருளை அபகரித்துவிட்டு, பெற்றோர்களின் பொருளை, சொத்தை அபகரித்துவிட்டு அது பாவமில்லை என்று சொல்கிறவன் கொள்ளைக்காரனை விட கேடுகட்டவன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கோடி அற்புதர் சிலுவைப்பட்டி புனித அந்தோனியார் திருத்தலத்தின் 180வது ஆண்டு திருவிழாவை நீங்கள் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த அருமையான தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துகளையும் ஆசிரையும் ஜெபத்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நாள் வரை உங்களை வழிநடத்திய, உங்களுக்காக ஜெபித்த நம்முடைய பாதுகாவலரின் அருள் துணையோடு நீங்கள் இன்னும் பல ஆண்டுகள் இந்த உலகில் உங்கள் குடும்பத்தாரோடு வாழையடி வாழையாக உங்களுடைய சந்ததிகள் இந்த ஆண்டவருக்கு பிரமாணிக்கமுள்ளவர்களாக இருந்து வாழ உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்களை இறைவன் நிரம்ப ஆசீர்வதிக்கட்டும். அதுபோல இன்றைய நாளில் இந்த நவநாளை ஒப்பு கொடுக்கின்ற
நம்முடைய அன்பு குழந்தைகள் புனித அந்தோனியார் ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர்களுக்கும் நம்முடைய சிறப்பான வாழ்த்துக்களையும் ஆசிரியரையும் அன்போடு நாம் தெரிவித்துக் கொள்வோம். இந்த 2025ஆம் ஆண்டிலே இது ஜூபிலி ஆண்டு. நாம் எல்லோரும் மகிழ்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் இது, இந்த ஆண்டு முழுவதும். ஏனென்றால் ஜூபிலி ஆண்டில் ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்கின்றார். நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மன்னிக்கின்றார். நம்முடைய குடும்பத்தில் பல பிரச்சனைகளை நீக்கி அவருடைய சமாதானம் நம்முடைய குடும்பத்தில் நீடித்து நிலைத்து நிற்கிறது. எனவே 180 ஆண்டுகள், இந்த 2025ஆம் ஆண்டுக்குள்ள 180 ஆண்டுகள் நீங்கள் திருவிழாவை கொண்டாடுகிறீர்கள். உங்களுடைய முன்னோர்களை வழிநடத்திய இறைவன் இப்போது உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம்! 2000 ஆண்டை காண வைத்த இறைவன் இப்போது 2025ஆம் ஆண்டையும் காண நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். இனி 2050 வருகின்ற போது நான் இருப்பேனா என்பது எனக்கு தெரியாது, நம்மில் எத்தனை பேர் இருக்க போகிறோம் என்பதும் உங்களுக்கும் தெரியாது. ஆனால் இறைவன் இந்த 2025ஆம் ஜூபிலி ஆண்டை காணுவதற்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார் இல்லையா? அதற்காகவே நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அது இல்லாமல் நம்ம ஆண்டவர் பிறந்து 2025 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த இறைவன் இந்த நற்கரணை பேழைக்குள் இருந்து கொண்டு இந்த அண்ட சராசரத்தை படைத்த இறைவன் இந்த சின்ன, இந்த பாருங்க, அவருக்குள்ள இடத்த பாருங்க, இவ்வளவுதான். இந்த இடத்துக்குள்ள இருந்துக்கிட்டு அப்பப்போ உங்களை வந்து பார்க்க வராரு, பார்க்க வந்து உங்களை எல்லாம் ஆசீர்வதிச்சிருக்கிறார் இல்லையா? எனக்கு தெரியும், ஏறக்குறைய ஒரு 40 ஆண்டுகள் அல்லது 35 ஆண்டுகள் அல்லது 30 ஆண்டுகள் என்று வைத்துக்கொள்வோம். நம்ம பூவல்ராயபுரத்தை தாண்டின பிறகு இந்த ஊருக்குடைய அடையாளம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தெரிஞ்சது நான் சொல்கிறேன், முருகன் தேட்டர்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து இந்த ஊரை பற்றி எங்களுக்கு தெரியாது. அதன் பிறகு கொஞ்ச காலம் கழித்த பிறகு குமரன் தேட்டர்னு ஒன்று வந்துச்சு. இப்போ இந்த 2 தேட்டருமே இருக்கா இல்லையான்னு தெரியல. இன்றைக்கி வரும்போது நம்ம பார்த்த அடையாளமே தெரியாமல் இருக்கிறது. அந்த இடத்தை தாண்டி யாரும் நாங்கள் வரமாட்டோம். அப்படி இருந்த ஊர் தாளமுத்து நகருக்குள்ளே வாரேன், யார் இந்த பேரை வச்சாங்களோ எனக்கு தெரியல. அவன் வாயில் நாட்டு சர்க்கரை தான் அள்ளி போடணும். அது உண்மையிலேயே நகராக மாறி இருக்கிறது. சரி, சிலுவைப்பட்டினா ஏதோ ரொம்ப தூரத்தில் இருக்கு போல அப்படின்னு நினச்சிட்டு வந்தால் தடிக்கு விழுந்த அடுத்த ஒரு சிலுவைப்பட்டி. அதில் ரொம்ப அற்புதமாக வரவேற்கிறது. இதோ உன் தாய் என்று என் தேவமாதா என்னை அழைக்கின்றதை பார்க்கின்ற போது உண்மையிலேயே நீங்கள் எப்படி மகிழ்ந்து பேருவகை கொள்கிறீர்களோ இல்லையோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் பார்க்கின்ற போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அழகாக மின் விளக்குகள் ஏற்றப்பட்டு ரொம்ப சிறப்பாக நம்முடைய மக்களை ஆண்டவர் வளர்த்தெடுத்திருக்கிறார். இந்த வளர்த்தெடுத்த இறைவன் இந்த நற்கருணை நாதர் தான் இல்லையா? அவர் தான் அப்பப்போ வந்து இன்றைக்கும் வரப்போறாரு, வந்து நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்க போகிறார். இந்த ஜூபிலி ஆண்டில் நம்முடைய திருத்தந்தை செய்தியாக சொல்லுகின்ற போது தொடக்க நாளில் சொன்னார், உங்களுடைய எதிர்நோக்கு, உங்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் பொய்த்து போகாது என்ற ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுத்தார். ஆக இந்த ஜூபிலி ஆண்டில் நாம் என்ன எதிர்நோக்கு அல்லது என்ன ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கிறோமோ அதை இந்த ஆண்டிலே ஆண்டவர் நமக்கு தருகிறார். ஏனென்றால் திருத்தந்தை அவருடைய மீட்பின் பேறுபலன்களை கொண்டு இந்த ஒரு ஆசீர்வாதத்தை தன்னுடைய வலுவாத வரத்தை கொண்டு நமக்கு தந்திருக்கிறார். எனவே ஆண்டவருக்கு நாம ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஸோ நீங்கள் எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? ரைட். இப்போ உங்ககிட்ட கேள்வி, இந்த கேள்வியை வைத்து கொண்டு தான் நாம் இன்றைக்கு நம்மை நாம் அலசி ஆராய் போகிறோம். ஆண்டவர் தன் கடமையை சரியாக செய்து விட்டார். 180 ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம ஊர் மக்கள் எப்படி இருந்திருப்பாங்க யோசித்து பாருங்க. ஒரு ஆதிவாசிகளை விட, பழங்குடி மக்களை விட ஒன்றும் இல்லாமல் உடம்பு ஒட்டி தோலும் எலும்புமா இருந்து, நல்ல ஆடை இல்லாமல், அவங்க தான் நல்ல உணவு சாப்பிட்டாங்க, அதனால் நான் அதை சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இதை போல அவங்க வசதியாக வாழலை இல்லையா? அந்த ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் பாருங்கள், 1970 எடுத்தது, 60 எடுத்தது, 80 எடுத்ததெல்லாம் பாருங்கள். அவங்கெல்லாம் பார்த்தா இவங்க எல்லாம் நம்ம ஊரில் பிறந்தவங்க தானா இல்லை வேற்று கிரகத்திலிருந்து வந்தவங்களா என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தான் நம்ம முன்னோர்கள் இருந்திருப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், எவ்வளோ மெஜஸ்டிக்காக வந்திருக்கிறீங்க இல்லையா? எவ்வளோ கெத்தா நீங்கள் வந்திருக்கிறீங்க இல்லையா? இந்த அளவுக்கு உயர்த்தியது இந்த ஆண்டவர் தான். இந்த ஆண்டவர் இவ்வளவு அவருடைய கடமையை செஞ்சு விட்டார். இனி நீங்கள் நான் எல்லாரும் சேர்ந்து நம்ம கடமையை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இப்போ முதல் கேள்வி தாய் தந்தையருக்கான கேள்வி, கணவன் மனைவிக்கான கேள்வி. நம்ம வாழ்க்கையில் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு மறு உலகம்தான், வேற பிறவியே கிடையாது. ஒரு கற்பனைக்காக நான் வைத்துக் கொள்கிறேன். ஒரு வேளை புனித அந்தோனியார் உங்ககிட்ட வந்து
நீ நிறைய வாழ்வின் பேரேட்டில் நல்லது செய்யலை, புண்ணியம் செய்யலை, அதனால் இன்னொரு முறை நீ என்ன செய்ய, இந்த உலகத்தில் பிறந்துரு, ஆண்டவர்கிட்ட உனக்காக நான் ஜெபம் பண்ணியிருக்கிறேன், அதனால் உனக்கு இன்னொரு பிறவி இருக்கிறது. இன்னொரு பிறவியில் கணவன்கிட்ட கேட்குறாரு, இதே மனைவியை நீ திருமணம் செய்ய விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டால் எத்தனை கணவன்மார்கள் இவ தான் எனக்கு மனைவியாக வரணும்னு சொல்லி கை தூக்குறது யாரு சொல்லுங்க? இல்லைன்னா சோறு கிடைக்காது, பொய் சொன்னாதான் போஜனம் கிடைக்கும். வந்தது 3 பேரும் பயந்து போய் டக்குன்னு கை தூக்கிடுறாங்க. உடனே அவங்களுக்கு பாராட்டுகள் உண்மையிலேயே. ஆனால் கீபோர்டு வாசிக்கிறவர் கொஞ்சம் அமைதியாக தான் இருக்கிறாரு. சரி, அடுத்து நமக்கு கேமராமேனையும் பார்த்தாலும் அவரும் கொஞ்சம் இதாக தான் இருக்கிறாரு. சரி, அந்த ஒரு பையன் மட்டும் வேகமாக கையை தூக்கினாப்புல, இப்போ தானப்பா நீ வாழ்க்கையை ஆரம்பிச்சிருக்கிற, இனி போக போக இருக்குடா உனக்கு வாழ்க்கை பாடத்தை கற்றுக் கொடுக்கும். ரொம்ப அவங்க அழகாக சொல்லிட்டாங்க. ரைட்டா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய மனைவி தாயாகிய நீங்கள் அடுத்த பிறவியில் வந்து இதே புருஷன் தான் எனக்கு கணவனாக வரணும்னு சொன்னால் வேகமாக கை தூக்கிருங்க. இல்லாட்டினா வீட்டில் என்ன நடந்தாலும் அதுக்கு நாம் பொறுப்பு கிடையாது. சொல்கிறதுக்கு முன்னாலேயே கையை தூக்கிட்டாங்க. அதனால் என் கேள்வி, கையை கீழே போடுங்க. இப்போ கை தூக்கினவங்களாம் நான் என்ன செய்யறது? சரி, இப்போ சொல்லுங்க பாப்போம், இதே கணவன் தான் எனக்கு கணவனாக வர வேண்டும் என்று சொல்கிறவர்கள் ஒவ்வொருத்தரும் மற்றவங்களை பார்த்துட்டு தூக்கவா வேண்டாமா, நல்ல வேலை பலரும் நினைக்கிறார்கள், இந்த என் கணவர் இன்னைக்கு கோவிலுக்கு வரல, இந்த கேமராமேனா இப்பமா திருப்பி காட்டியிருக்கலாம், காட்டியாவது கொடுக்கலாம், அவர் வந்து அதையும் செய்ய மாட்டேங்கிறாரு. ஸோ நமக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அடுத்த பிறவின்னு ஒன்று கிடையாது, சத்தியமாக கிடையாது. ஆனால் இருந்தால் இவர்தான் என் கணவன், இவர்தான் என் மனைவி என்று சொல்லக்கூடியவங்க. அதுபோல் மருமக்களாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த மாமியாரை போல எனக்கு மாமியார் கிடையவே கிடையாது, இந்த மாமியார் தான் எனக்கு 7 ஜென்மமாக வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் உங்கள் பிள்ளையை பெற்றெடுத்ததற்காக எத்தனை பேர் இன்னை வரைக்கும் சந்தோஷமா இருக்கிறீங்க? இது நீங்க சொல்ல வேண்டாம். இப்படி ஒரு அருமையான குழந்தையை, இந்த நல்ல ஆன்மாவை இறைவன் என்னுடைய குடும்பத்திற்கு தந்திருக்கிறார் என்று எத்தனை பெற்றோர்கள் அதை நினைந்து சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்க? நீங்க எப்படி வளர்த்தெடுத்திருக்கிறீங்க? இதெல்லாம் நம்முடைய கேள்வி. இது நாம் வாழ்கின்ற இந்த குடும்பம். இனி நம்முடைய புனிதர் வாழ்ந்த குடும்பத்திற்கு போவோம். புனித அந்தோனியார் குடும்பம் கிபி 1232 மே மாதம் 30ஆம் தேதி இத்தாலி தேசத்திலே பெருஜியா மாநகரத்தில், அந்த மாகாணத்திலிருந்து ஸ்பொலிட்டோ என்கிற இடத்துல லிஸ்பன் மாநகரத்திலிருந்தும் பதுவாவில் இருந்தும் ஆர்செல்லாவில் இருந்தும் அதனுடைய சுற்றுப்புறங்கள் பொலைஞ்சா என்கிற இடத்திலிருந்தும் ஏராளமான கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் ஒன்று கூடி வந்து நிற்கிறார்கள். அகில உலகமே வியந்து நிற்கின்றது. மரித்த ஓராண்டிற்குள் புனிதர் பட்டம் என்று அறிவிக்கப்பட இருக்கிறது. அதை கொண்டாடுவதற்காக திருத்தந்தை 9ஆம் கிரகோரியார் தன்னுடைய சக பரிவாரங்களோடு கருதினால், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள், துறவர்த்தார் எல்லாரும் புடை சூழ்ந்து வர, எந்த ஒரு இளம் குருவுக்கு நீ எங்கு செல்லவும் எங்கும் மறையுரையை ஆற்றவும் அந்த வேதத்தை போதிக்க உனக்கு அதிகாரம் கொடுத்தேன் என்று எந்த திருத்தந்தை அந்த சலுகையை வழங்கினாரோ அதே திருத்தந்தை இப்போது அந்த ஸ்பொலிட்டோ என்கிற இடத்திலே அங்கே இருக்கக்கூடிய மேட்ராசன ஆலயத்தில் வந்து நிற்கிறார். புனிதர் பட்டத்தை அறிவிக்க போகிறார். யாருக்கு? கோடி அற்புதரான புனித அந்தோனியாருக்கு. ஆக வியந்து நிற்கின்றது. இன்ற பொழுதும் பெரிதுவக்கும் தன் மகனை. எத்தனை பெற்றோர்கள் என் பிள்ளை சான்றோனாக இருக்கிறான் என்று உங்களால் துணிந்து சொல்ல முடியுமா? அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகளே, அவர்களுடைய பெற்றோர்கள் பிள்ளையை எப்படி வளர்த்தெடுத்தார்கள், எப்படி இந்த சமூகத்தில் வாழ வைத்தார்கள் என்பதை இன்று நீங்கள் கற்றுக்கொண்டு இனி வருகின்ற காலகட்டங்களில் உங்கள் குழந்தைகளை நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும், நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் இன்று கற்று நீங்கள் உங்களுடைய இல்லத்திற்கு திரும்பி செல்ல வேண்டும். இதுதான் இன்று உங்களிடம் விதைக்கப்படுகிற விதை. ஆக அந்த கூட்டமே மகிழ்ந்திருக்கின்ற போது புனித அந்தோனியாருடைய தந்தையும் தாயும் அந்த இடத்தில் நிற்கின்றார்கள். யாருக்கு கிடைக்கும் இந்த பாக்கியம்?
சான்றோன் என கேட்டதற்கே ஒரு தாய் பெரிதும் உவக்கிறாள் என்றால் இந்த உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் இவர்தான் புனிதர் என்று தாய் திருச்சபை அறிவிக்க போகிறது. இந்த மாபெரும் பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? ஆனால் மார்ட்டின் என்கிற தந்தைக்கும் மேரி என்கிற தாய்க்கும் இந்த பாக்கியம் கிடைத்தது. என் அன்பு பிள்ளைகளே, நவநாகரிக உலகத்தில் வாழ்கிற நீங்க உங்கள் தாய் தந்தைக்கு என்ன பெருமையை சேர்த்து கொண்டிருக்கிறீர்கள்? உங்களை நினைந்து நினைந்து அவர்கள் அழுகிறார்களா அல்லது உங்களை நினைந்து பெருமை அடைகிறார்களா? இதெல்லாம் உங்களுக்கான கேள்வி. நான் இன்று ஆலயத்திற்கு வரும்போது பார்த்தேன் குழந்தைகள் எப்படி வந்திருக்கிறார்கள் என்று. நல்லா வளர்த்துருக்கிறீங்கப்பா. ஒரு பையன் கையிலையும் ஜெபமாலை கிடையாது. சூப்பர். எல்லா பையனும் கையில் அப்படி என்ன நல்ல ஒரு பெரிய ரவுடியை நம்ம உருவாக்கிக்கிட்டு இருக்கிறோம். கையில் வளையம் என் புள்ள கெத்து காட்டுறதுக்குன்னு சொல்லி அவ்வளோ பேரும் வந்திருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களினுடைய பாதத்தை நான் தொட்டு வணங்குகிறேன். பிள்ளையை அருமையாக வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஒரு பிள்ளை கையிலையும் ஜெபமாலை இல்லையே. சரி, இந்த தந்தைக்கும் மகனுக்கும் என்று சொல்கின்ற போதாவது அந்த சிலுவை அடையாளத்தை வரைகிறார்களா என்று பார்த்தேன். இல்லை. ஆலயத்திற்குள்ளே வருகின்ற போது அந்த நற்கரணை பேழையை பார்த்து வணங்குகிறார்களா என்று பார்த்தேன். இல்லை. அவ்வளவு அருமையாக 180 ஆண்டுகள் உள்ளங்கைகளில் தாங்கிய இறைவனை நீங்கள் எப்படி நினைவு கூர்ந்து அவரை அன்பு செய்கிறீர்கள்? உங்கள் பிள்ளையை எப்படி ஞானத்தோடு வளர்த்தெடுத்திருக்கிறீர்கள்? ஆனால் மார்ட்டினும் மேரியும் அந்த அற்புதமான நேரம் 9ஆம் கிரகோரியார் அறிவிக்கிறார். திருத்தந்தை, ஓ மகா இறையியல் தந்தையே, மாபெரும் மறைநூல் வல்லுனரே, உம்மை இந்த உலகம் அனைத்திற்கும் புனிதர் என்று அறிக்கையிடுவதிலே நாங்கள் பெருமை அடைகின்றோம். இனி ஜூன் மாதம் 13ஆம் தேதி புனிதர்களின் கூட்டத்தில் உம் பெயர் இடம்பெற நாங்கள் ஆணையிடுகிறோம் என்று சொல்லி ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி நம்முடைய புனிதருடைய திருவிழாவை தாய் திருச்சபை கொண்டாடுகிறது. இதை விட ஒரு பெரும் பாக்கியம் தாய் தந்தைக்கு எந்த பிள்ளையாவது கொடுக்க முடியுமா? அப்பொழுது அந்த 2 பேரும் அப்படியே ஃப்ளாஷ்பேக்கில் போகிறாங்க. 1195ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அங்கே யார் பிறக்கின்றார்கள்? புனித அந்தோனியார் பிறக்கின்றார். எந்த திருவிழாவில்? ஆத்மத்தோடும் சரீரத்தோடும் மோட்சத்திற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த மாபெரும் விழாவை கொண்டாடுகின்ற போது நம் புனிதர் பிறக்கின்றார். அது தாயும் தந்தையும் மட்டில்லாத மகிழ்ச்சி அடைகிறார்கள். அந்த குழந்தையை அவர்கள் ஒவ்வொரு நாளும் தூக்கி வளர்க்கின்ற போது, கொஞ்சுகின்ற போது அந்த தாயும் தந்தையும் சொல்கின்ற வார்த்தை, தொட்டிலே ஆட்டுகிற கைதான் சொல் உலகை ஆளும். எனவே நான் தொட்டிலே ஆட்டி என் குழந்தையை நான் சீராட்டுகின்ற போது இந்த குழந்தை உலகை ஆள வேண்டும். இன்றைக்கு எந்த தாய் தந்தையாவது, முதல்ல நம்ம ஊரில் தொட்டிலே கிடையாது. நம்ம ஊரில் இருக்கா? எங்கள் ஊரில் கிடையாது. அவ்வளோ பையனு சின்ன கொசுவலையை தூக்கி போட்டு பிள்ளைய ஒரு சின்ன தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுருக்கிறான். அதாவது பிராய்லர் கோழி. நீ இந்த தொட்டிக்குள்ளேயே கடந்து எப்படி பிராய்லர் கோழிக்கு ஒரு சின்ன இடம் இருக்குமோ அதே மாதிரி என்ன செஞ்சுருக்கிறாங்க, குழந்தைய அந்த தொட்டிக்குள்ளே போட்டு நீ இதுக்குள்ளேயே கடந்துக்கோ, உன்னை கொசு கடிக்கக்கூடாது, எதுவும் கடிக்கக்கூடாது. அந்த கிளுக்கெல்லாம் எங்கள் ஊரில் அந்த காலத்தில் உண்டு, எங்களுக்கெல்லாம் உண்டு. எங்களுக்கு இருக்கிற ஒரே என்டர்டெயின்மெண்ட் என்னது, அந்த கிளுக்கு தான் தொட்டில் மேலே அப்படி கிடக்குன்னு தொங்கும். மிஞ்சி போனால் அப்படி ஜம்ப் பண்ணிட்டு கிடக்கும். அங்கே ஒரு கயிறை வச்சு கட்டி எங்கள் அம்மா என்ன செய்வாங்க, எங்கப்பா அவங்க வேலையை பார்த்துட்டே இப்படி இழுத்து விடுவாங்க. எப்படி ஒரு அனுபவம். ஆனால் இன்றைக்கு காலையிலையும் மாலையிலையும் சங்கில் கரைச்சி 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 என்னதை ஊற்றிட்டு இருக்கிறீங்க? 9 மாதம் ஆஸ்பத்திரியில் டாக்டர்கிட்ட சிகிச்சை பெற்ற பிறகும் பிறந்த பிறகும் ஏன் உங்களுக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்துட்டே இருக்கிறாங்க? காலம் முழுவதும் பிராய்லர் கோழிக்கு எப்படி அந்த விஷ ஊசிய அந்த மருந்தை ஏற்றுகிறார்களோ அதே போல ஏற்றி கொண்டு இருக்கிறார்களே. ஆனால் அதுதான் நினச்சி நம்ம ரொம்ப சந்தோஷப்படுறோம். அப்பா என் பிள்ளைக்கு அந்த டாக்டர் எவ்வளோ பெரிய டாக்டர் என்ன மருந்து கொடுக்குறாரு, எவ்வளோ சந்தோஷப்படுறோம். ஆனால் இங்கே புனித அந்தோனியாருடைய தாயும் தந்தையும் அந்த குழந்தையை தொட்டில் வைத்து ஆட்டுகின்ற போது மருந்தை ஊற்றவில்லை, மாறாக ஞானத்தை ஊற்றுகிறார்கள். அந்த குழந்தையிடம் சொல்கிறார்கள், இங்கே பார், நீ ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்தவன் அல்ல, நீ நம்முடைய தேவ மாதாவை போனவள் அல்ல, ஆனால் கருவிலேயே நீ திருவுடையவன்,
நீ கருவிலேயே ஆண்டவர் உன்னை சிறப்பானது ஒரு வகையில் வளர்ந்து உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எனவே நீ வளர்கின்ற போது அறநெறியில் நீ நீடித்து நிலைத்து வளர்வாயாக. தொட்டிலை ஆட்டுகின்ற போதெல்லாம் நீ அறநெறியில் நல்ல நெறியில் நீ வளர்ந்து நீடித்து நிலைத்து வளர்வாயாக. மார்புல போட்டு சீராட்டுகின்ற போது நல்ல நெறியில் அறநெறியில் நீ வளர வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையை சீராட்டினார்கள். இந்த உலகத்தில் அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4 தூண்கள் இருக்கிறது. இந்த அறம், பொருள், இன்பம் என்ற 3 தூண்கள் உனக்கு எதுக்கு உதவி செய்ய வேண்டும்? வீடு என்ற பேரின்பத்தை அடைவதற்கு துணை செய்ய வேண்டும். அந்த குழந்தைக்கு கருவில் இருக்கின்ற போது என்ன பாடத்தை சொல்லிக் கொடுத்தார்களோ, தாயும் தந்தையும் தான் குழந்தைக்கு பாடமாக இருக்க முடியும். தாய் தந்தை வழியாகத்தான் குழந்தை இறைவனை அறிகிறது. இந்த வார்த்தையை நன்றாக மனசுல வச்சுக்கோங்க. தாய் தந்தை வழியாகத்தான் குழந்தை இறைவனை அறிகிறது. எத்தனை தந்தைமார்கள் குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்க வருகின்ற போது நீங்க இங்க வாரீங்க, அதுக்கு என்ன தயாரிப்பு செய்கிறோம்? ஆனால் இந்த மார்த்தினும் மேரியும் தன்னுடைய பையனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கின்ற போது அந்த 8வது நாளில் சுமந்து கொண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நாளில் தான் என் குழந்தை எல்லா பாவ கரைகளிலும் இருந்து நீக்க பெற்றான் என்று சொல்லி கொடுத்தார்கள். இப்ப நான் உங்ககிட்ட கேட்கிற கேள்விதான், வேற வழியே இல்லை. உங்க பிள்ளைக்கு என்றைக்கு ஞானஸ்தானம் கொடுத்தீங்கன்ட்டு உங்க பிள்ளைகிட்ட நீங்க கேட்டிருக்கீங்களா? சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நல்ல ஞானத்தில் வளர்ந்துருவான்ல. தாய் தந்தை வழியாகத்தான் குழந்தை இறைவனை அறிய வருகிறது. சொல்லி கொடுத்துருக்கணும். ஆனால் மார்ட்டின் மேரி அவங்க என்ன சொல்லுவாங்க? சொல்லி கொடுக்குறாங்க, ஐயா நீ இந்த இடத்தில் தான் உன்னுடைய பாவ கரைகள் எல்லாம் போக்கப்பட்டது, நீ இங்கே தான் ஞானஸ்தானம் வாங்கினாய் என்று அந்த குழந்தைக்கு 3 வயதிற்குள்ளேயே ஒரு குழந்தை எப்படி வாழ வேண்டும் என்பதை சிக்மண்ட் ஃப்ராய்டு சொல்லி கொடுத்திருக்கிறான், கற்றுக்கொள்கிறது. ஆக அந்த 3 வயதிற்குள் அந்த தாயும் தந்தையும் இந்த பிள்ளை எப்படி ஒரு காலத்தில் நிலைத்து நிற்க வேண்டும், ஒரு தண்ணீர் இல்லாத ஒரு புனிதனாக மாற வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார்கள். சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை அந்த குழந்தைக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார்கள். உங்கள் குழந்தைக்கு இந்த சமூகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுத்தீர்களா? தாய் தந்தை குழந்தைகளுக்கு திறந்த பாட புத்தகம். நீங்க என்ன பேசுறீங்களோ அதைத்தான் அவனும் பேசுவான். நீங்க வருகின்ற போது எல்லாரும் வெளியே பேசிட்டு உங்க உள்ள பேசிக்கிறான். நீங்க கடைசியில வந்தீங்க, அவன் கடைசியில் வரான். எப்ப முடிப்பான்னு நினைச்சீங்க, அவன் நினைச்சிட்டு இருக்கிறான். எப்ப சோறு போடுவான்னு நினைச்சீங்க, அந்த சோத்துக்காக காத்து இருக்கிறான். இதான நீங்க கற்றுக் கொடுத்த பாடம். இதான நாம எல்லாரும் சேர்ந்து இந்த குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம். 180 ஆண்டுகள் ஆயும் ஒரு குழந்தைக்கு ஒரு அஜித சிலுவை போட தெரியுமா என்று இப்ப பரிசோதிச்சு பார்த்தா உங்க ஒரு பிள்ளைகள் தப்பிச்சிருமா? நம்பலாமா? இல்ல உங்களை நம்பி இறங்கலாமா? யாரெல்லாம் அஜித சிலுவை போட தயாரா இருக்கிறான்? மூணு பேர் தூக்குறதுக்கும் ஒருத்தனை பார்த்தா தூக்கிட்டு இருக்கான். இப்ப நம்ம புத்தி எப்படி போவோம்? நான் கேட்ட கேள்வியில நான் ஜெயிக்கணும்னு நான் நினைப்பேன். அப்படி இவன் கைதுக்குள்ளேயே அவனை தான் சொல்லுவேன். வேண்டாம், அவனுக்கு அந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நான் உருவாக்க விரும்பல. ஆனா நீங்க உங்க வீட்டுல போய் இன்னைக்கு உங்க பிள்ளைகிட்ட எல்லாம் நீ அட்ஜஸ்ட் செலவு போடு, அது சரியா போடுறானான்னு பாருங்க. முதல்ல உங்களுக்கு தெரியுமான்னு பாருங்க. அடுத்த கேள்வி அதான். நீங்க ஒழுங்காக கற்றுக் கொடுத்திருந்தால் உங்கள் பிள்ளையும் அதை கற்றிருக்கும். நீங்க என்ன பாடம் கற்றுக் கொடுத்தீங்க? நல்ல சண்டை போட கற்றுக் கொடுத்தீங்க, உங்க கணவனை எதிர்த்து பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தீங்க, மனைவியை அடிப்பதற்கு கற்றுக் கொடுத்தீங்க, கெட்ட வார்த்தை பேசுவதற்கு கற்றுக் கொடுத்தீங்க, உங்க பிள்ளைகளுக்கு முன்னால சிகரெட் பிடிப்பதற்கு கற்றுக் கொடுத்தீங்க. நீ மட்டும் போ, நான் என்ன போறேன், டாஸ்மார்க்கு போறேன் சொல்லி கொடுத்தீங்க. நல்ல பிள்ளைகள், அந்தோனியாருடைய அன்பு பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆக ரொம்ப சாரி, நான் எங்க ஊர்ல சொல்ற மாதிரி நினைச்சு உங்க ஊர்ல சொல்லிட்டேன். நீங்க அப்படி இல்லை. நீங்க எல்லாரும் உத்தமர்கள், புனிதர்கள். இடம் பத்தாதனால தான் உங்களை நாங்கள் வைக்கல. அதனால நான் உங்களை சொல்லலை. நான் என் ஊரை அங்கே சொல்ல முடியல, இங்கே நான் புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கிடுவோம். ரைட்டா? சரி. இப்போ இவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள் அந்த குழந்தைக்கு அடிப்படையான பாடம். இங்க பார், நீ மூவர் இறைவனுடைய கழுத்தில், நம்முடைய தேவமாதாவினுடைய கழுத்தில் நீ மங்காத வாடாத மாலையாக எப்போதும் இருக்க வேண்டும். அந்த குழந்தை அந்த தொட்டில வைத்து ஆட்டுகின்ற போது அவங்க பாடின பாடல் அந்த போர்த்துகீசிய மொழியில எவ்வளவு அழகாக இருக்கிறாங்க. ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே. நீங்க என்ன பாட்டு பாடுறீங்க? செல்போனை கொடுத்து என்ன தொந்தரவு பண்ணாத, நான் சீரியல் பார்க்கணும், அது பார்க்கட்டா எனக்கு மண்டை வெடிச்சிரும், நாளைக்கு என்ன ஆகுன்னு தெரியாது. ஆனா இவங்க சொல்லி கொடுக்கிற பாடம் என்னது? ஓ மகிமை பொருந்திய ஆண்டவளே, எல்லா காலத்திலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவளே, எல்லா இனத்திலும், குறிப்பாக பெண் இனத்திலும் பிறந்த எல்லா பெண் இனத்திலும் நீதான்
மேலானவள். இந்த தேவாதி தேவனை பெற்றெடுத்த வாசலே, இருட்டை விரட்டி ஒளி வீசிய கூடாரமே, இந்த இறைவனுக்கே அமுதூட்டியவளே, அமல உற்பவியாக இருந்தவளே, மோட்ச அலங்காரியே, இக்காலத்திற்கும் எக்காலத்திற்கும் முக்காலத்திற்கும் எந்த காலத்திற்கும் கன்னிகையானவளே, இந்த உலகில் பிறந்த வானக மனிதர்கள் வானக தூதர்கள் செலுத்துகின்ற அனைத்து புகழும் ஆராதனையும் வணக்கமும் உங்களுக்கே என்று சொல்லி அந்த அன்னையின் பாடலை பாடி அந்த குழந்தைக்கு எப்படி ஞானப்பாலை ஊட்டுகிறார்கள் பாருங்கள். இல்லையா? நாம என்ன பாட்டு பாடிட்டு இருக்கிறோம் நம்ம குழந்தைகளுக்கு, ஆனா அந்த தாய் இப்படித்தான் பாடி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆக அவர்கள் சொல்லுகிறார்கள், இங்க பாரு, நீ இந்த உலகத்துல வாழ்கின்ற போது நீ எந்த இடத்துல இருக்கிறங்கிறது முக்கியம் இல்ல, நீ மாசு இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், குற்றம் குறை இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், பாவம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் நீ எந்த இடத்திலும் வாழலாம், ஆனால் உன்னுடைய மனது மாசுபடக்கூடாது என்று குழந்தைக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். சொல்லிக் கொடுத்தது மட்டுமல்லாமல் இவர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். ஆக அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான் இந்த புனிதர் 36 வயதிற்குள்ள ஒரு புனிதர் என்கிற அந்தஸ்தை அடைவதற்கு அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எனவே அந்த குழந்தைக்கு இப்பொழுது தவண்டு கொண்டிருந்த அந்த குழந்தை இப்பொழுது நடக்க ஆரம்பித்து விடுகிறது. அந்த நடக்க ஆரம்பிக்கின்ற போது அந்த குழந்தைக்கு அந்த தாயும் தந்தையும் எப்படி பாடம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் பாருங்கள். இங்கே பார், நீ இப்பொழுது முதல் அடி எடுத்து வைத்து விட்டாய், இந்த அடி இந்த நடை எங்கே போய் முடியணும்? மோட்சத்தில் போய் நிற்கணும். நீங்க என்ன சொல்லி கொடுக்குறீங்க? வா 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 நட 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 நீங்க சொல்லி கொடுத்தீங்கல்ல, அதுக்கு மேல என்ன சொல்லி கொடுத்தீங்க? ஆனா அந்த தாயும் தந்தையும் சொல்லி கொடுக்கிறார்கள், நீ இப்பொழுது ஒரு அடி எடுத்து வைத்து விட்டாய், இந்த அடி எதுல போய் முடியணும்? மோட்சத்துல போய் முடியணும். அங்க மாதா உனக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள், கன்னிமையோடு இருக்கிறார்கள், எக்காலத்திற்கும் கன்னிகையாக அந்த தாய் இருக்கிறார்கள். அந்த தாயை நீ போய் பார்க்கணும். இங்க பாரு, நீ நடந்து வரும்போது கீழே விழுறல்ல, நீ கீழே விழுகின்ற போது நான் உன்னை ஓடோடி வந்து தூக்குறேன்ல, அதே மாதிரி நீ அந்த மோட்சத்தை நோக்கி நடந்து போகின்ற போது நீ கீழே விழுவாய், நானே உன்னை கண்ணும் கருத்துமாக வந்து தூக்குகிறேன் என்றால் அந்த மாதாவும் உன்னை வந்து தூக்குவார். ஏன் அந்த பிள்ளை புனிதனாக மாறாது? ஏன் அந்த பிள்ளை புனிதனாக மாறாது? நாம அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு அடியும் எதை நோக்கி போகிறது? இருளை நோக்கி போகிறது, தனிமையை நோக்கி போகிறது, இருட்டை நோக்கி போகிறது. இருட்டு இருக்கிற இடத்தில் பாவம் இருக்கும். எல்லாருக்கும் புரியுதா? இளைய தலைமுறையினரே, குடும்பத்தை விட்டு ஒதுங்கி நிற்கணும்னு நினைக்கும் போது, வீட்டுக்குள்ள தனியா இருக்குன்னு நினைக்கும் போது, இருட்டில் இருக்கின்ற போது பாவம் சாத்தான் விளையாடுகிறான். எனவே இங்கே அழகாக சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதோடு மட்டுமில்லாமல் இங்க பாரு, நீ யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. புனித அந்தோனியாருக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். இதையெல்லாம் அவர் எழுதிய புத்தகத்திலே ரொம்ப தெளிவாக அவ்வப்பொழுது குறிப்பிடுகிறார். அவர் சொல்லுகிறார், எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. அதுக்கு ஒரு அருமையான கதையை சொல்றாங்க. எப்படின்னா, நீங்க தேமாவணியில படிச்சா கூட இந்த கதை இருக்கிறது. அதுல அவங்க சொல்லி கொடுக்குறாங்க, நம்ம மாதாவை அங்க கலிலேயாவில் உள்ள நாசரேத்துல இருந்து அழைத்து கொண்டு யூதேயாவில் உள்ள பெத்லெஹேமுக்கு அழைத்து கொண்டு வராங்க. இடம் நெருங்கி வருகிறது. மாதா அந்த கோவேறு கழுதையில உட்கார்ந்து இருக்கிறாங்க, அப்படியே சோகமா இருக்கிறாங்க. அப்ப புனித சூசைப்பர் சொல்றாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத, நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல எங்க போயிருவோம்? பெத்லெஹேமுக்கு போயிருவோம். அங்க என் சொந்தக்காரங்க எல்லாம் இருக்காங்க, அவங்க நம்மளை நல்லா வரவேற்று நம்முடைய களைப்பையெல்லாம் போக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி நீ எதை நினைத்தும் கவலைப்படாத என்று யாருக்கு சொல்லி கொடுக்குறாங்க? ஆறுதல் சொல்றாங்க, நம்முடைய பரிசுத்த மாதாவுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ நம்ம பரிசுத்த மாதா சிரித்து கொண்டே புனித சூசையப்பருக்கே பாடம் எடுக்கிறார். இங்க பாருங்க, இந்த உலகத்துல அறநெறியில் வாழ்கிறவர்கள் இந்த மனுக்குலத்தை சார்ந்து வாழ மாட்டார்கள். அவர்கள் இடத்திற்கு இடம், நேரத்திற்கு நேரம் அவர்கள் மாறிக்கொண்டே இருப்பார்கள். இந்த மனிதர்களை நாம் நம்பக்கூடாது. நாம் இறைவனை நம்புவோம், இறைவனை நம்பிதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம், இன்னும் நம்புவோம், இறுதி வரை நம்புவோம் என்று நம்ம மாதா புனித சூசைப்பரிடம் இவ்வளவு அழகாக சொல்லிக் கொடுக்கிறார். மனிதர்களை நம்பக்கூடாது, அவர்கள் இடத்திற்கு இடம், நேரத்திற்கு நேரம் மாறிக்கொண்டே இருப்பார்கள், யாரையும் நம்பி விடாதே என்று தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த உலகத்துல நீ யாரையும் நம்பாத, அதுக்காக வெறுக்காத, எல்லாரையும் அன்பு செய், யாரையும் குறை சொல்லாத அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்க அந்த மோட்சத்திற்கான பாதையை துவக்கி வைக்கிறார்கள். அந்த குழந்தை பருவம் முடிகிறது, மாணவ பருவம் வருகிறது, பள்ளியில் சேர்க்க வேண்டும், அவன் நல்லவனாக வர வேண்டும். சமுதாயத்தில் எப்படிப்பட்ட பள்ளியை தேர்ந்தெடுக்கிறார்கள்?
எங்கே ஒழுக்கம் இருக்கிறதோ, எங்கே பக்தியை சொல்லிக் கொடுக்கிறார்களோ, எங்கே தெய்வ பயத்தை விதைக்கிறார்களோ, எங்கே புனித தன்மையை கொடுக்கிறார்களோ, அங்கேதான் தன் குழந்தையை சேர்க்க வேண்டும் என்று தாயும் தந்தையும் முடிவு செய்கிறார்கள். இது வரலாற்று உண்மை. நாம நம்ம பிள்ளைகளை எங்க சேர்க்கிறோம்? எங்க சேர்க்கிறோம்? நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. நீங்க சேர்க்கிற பள்ளியில அனைத்து மொழிகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு குழந்தைகள் எத்தனை மொழி வேண்டுமானாலும் கற்கலாம். கண்டிப்பாக தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி மஸ்ட். இதெல்லாம் நீங்க மறுக்கவே கூடாது. இன்றைக்கு இருக்கிற உலகத்துல நாலேஜ் இஸ் பவர். யார் ஒருவருக்கு அதிக மொழி இருக்கிறதோ அதிக அறிவை கற்றுக்கொள்கிறான். சிறு வயதிலேயே உங்களுக்கு தேவையான எதிர்காலத்தை மேற்கொள்வதற்கான பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நம்ம தன்னிச்சையாக நிற்க வேண்டும், யாரையும் சார்ந்து வாழக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் அறநெறி, ஒழுக்கம், தெய்வ பயம், புனிதத்தன்மை. கத்தோலிக்க சமயத்திலே பள்ளியை நிறுவியதற்கான காரணமே அவனை புனிதத்தன்மையில் வளர்ப்பதற்காகத்தான். ஆனால் நம்ம பிள்ளைகளை எந்த பள்ளியில சேர்க்க ஆசைப்படுகிறோம் பாருங்கள். ஆக உங்கள் குழந்தை இந்த சமூகத்தில் நல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் இந்த 4 பண்புகளையும் கற்றுக் கொடுக்கிற பள்ளியை தேர்ந்தெடுங்கள். அதை நம்முடைய புனித அந்தோனியாருடைய பெற்றோர்கள் செய்தார்கள். அந்த குழந்தை பருவத்திலிருந்து அந்த கோவிலுக்கெல்லாம் போகணும், அதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஒவ்வொரு நாளும் பலி பூசைக்கு போகணும், உபதேசர் வர்றதுக்கு முன்னாடி நீ போகணும். நீங்க 180 வருஷம் ஆயிட்டீங்களா? 180 வருஷம் இது கேட்டீங்களே, என்னைக்காவது உங்க பிள்ளைய அதிகாலையிலேயே எழுந்து கோவிலுக்கு போகணும்னு சொல்லி அனுப்புனீங்களா? அப்புறம் என்னங்க உங்களுக்கு அந்தோனியாருக்கு என்ன சம்பந்தம்? அந்தோனியாருடைய பெற்றோருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? காலையிலேயே ஆண்டவருடைய மணி ஒலிக்கிறது, நீங்க என்ன சொல்றீங்க? பிள்ளைய பார்த்து நல்லா போர்வையை எடுத்து இழுத்து மூடு, படுத்து தூங்கு, நானும் தூங்குறேன் நீனும் தூங்கு. நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம மொபைல் போனை நோண்டிக்கிட்டே இருப்போம், ரீல்ஸ் எல்லாம் பார்ப்போம், குடும்பம் உருப்பிட்டோம், உடம்புல உறுப்புகள் எல்லாம் வேலை செய்யக்கூடாது, நீங்க தூங்கிக்கிட்டே விழிச்சுக்கிட்டே இருங்க. பிறகு விடிய காலம் சூரியன் வந்த பிறகு அந்த சூரிய ஒளி கதிர்களை உங்க உடம்பு பெறாம 10 மணிக்கு எந்திரிச்சு நோய் நொடியோட இருங்க. 9:30 நீங்க படுத்திருக்கணும். அது தாய் தந்தை லேட்டாக வந்தாலும் பரவாயில்லை, சீக்கிரமா முடிங்கடா சொல்லி தண்ணியை வைக்கிறான். அதனால ரொம்ப அற்புதமாக நாம இப்படித்தான் உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் புனித அந்தோனியாருடைய பெற்றோர்கள் அப்படி அல்ல. கல்லணி பூசை போ, அந்த மாணவன் போகிறான், குழந்தை பருவத்தில் போகிறான். அப்படி அவன் பழி பூசையை நிறைவேற்றி விட்டு ஒப்பு கொடுத்து விட்டு அவன் வீட்டுக்கு வருகிறான். வீட்டுக்கு வந்து கொண்டு கதவை தட்டுகிற சப்தம். இந்த நிகழ்வு எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு சிறுவன் வந்து முன்னால் இருக்கிறான், அந்த வீட்டு முன்னால். உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் நம்முடைய புனிதர். எனக்கு பிச்சை இடு என்று சொல்கிறார். ஏ, உனக்கு சாப்பிடுவதற்கு உணவு வேண்டாமா, பிச்சை இட சொல்கிறாயே? இல்ல, என்னுடைய பசி வேற, உன்னுடைய பசி வேற. அதனால என்னுடைய பசியை உன்னால் தீர்க்க முடியாது. அதனால எனக்கு என்ன வேணும்? பிச்சை தான் வேணும். என்ன பிச்சை வேணும்னு கேட்கிறார். யார் கேட்கிறா? புனித அந்தோனியார். அந்த சிறுவன் உடைந்த ஆடையோடு இருக்கிறான். அந்த உடைந்த ஒரு கிழிந்த ஒரு பை இருக்கிறது, அதை திறந்து காட்டுகிறான். அதில் என்ன இருக்கிறது? அப்படி செக்க செவேன்று இதயங்கள் இருக்கிறது. அப்போ எப்ப இவ்வளவு அது வந்து பார்ப்பதற்கு வைடூரியங்களாக தெரிகிறது. இவ்வளவு நல்ல வைடூரியங்களை வைத்திருக்கிறாய், இதை வைத்துக்கொண்டு ஏன் பிச்சை கேட்கிறாய்? நன்றாக உற்றுப்பார், இவையெல்லாம் வைடூரியங்கள் அல்ல. இந்த ஆத்மாக்களை நான் ரட்சித்திருக்கிறேன். இந்த ஆத்மாக்களை ரட்சிப்பதற்கு நீ வேண்டும். நீ யாரு? நான் பாலன் இயேசு. உன் இதயத்தை எனக்கு தருவாயா? எல்லாம் உமக்காகத்தான் ஐயா. நம்ம பிள்ளைகள் யாருக்காவது இப்படி ஒரு ஞானம் இருக்குமா? ஆனால் அந்த பெற்றோர்கள் அப்படி வளர்த்திருக்கிறார்களே. போகிற இடத்துல குருமானவராக மாறுகிறார், குருமடத்துக்கு போகிறார். எத்தனை பிரச்சனைகள், எத்தனை பிரச்சனைகள். குருமடத்துக்குள்ள போகின்ற போது, அந்த குருமடத்தில் வாழ்கின்ற போது அவருக்கு அவ்வளவு பெரிய துன்ப துயரங்கள். ஒரு நாள் பலி பூசை ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார், பீட பணியாளராக இருக்கிறார். அப்பொழுதெல்லாம் எல்லாரும் மோட்சத்தை பார்த்து போகணும்னு சொல்லி தான் நாங்கள் எல்லாரும் என்ன பண்ணோம்? அந்த பீடத்தை பார்த்து பூச வச்சோம். எப்படி? நாங்கள் எல்லாரும் பீடத்தை பார்த்து பூச வச்சோம். அப்போ அதோடைய கான்செப்ட் என்ன? நாம போக வேண்டியது இந்த இடம் தான். இந்த நற்கரை நாதர் இருப்பாரு, இவங்க எல்லாரும் இருக்கிறாங்க, இந்த மோட்சத்துக்குள்ள இவங்க எல்லாரும் இருப்பாங்க, நாமும் அந்த மோட்சத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்றதுக்காக நம்ம என்ன பண்ணோம்? பூசையை அங்க பார்த்து வச்சோம். ஏன் இப்போ இங்க பார்த்து வைக்கிறீங்க கேள்வி ஏன்ட கேட்காதீங்க, நான் வேற ஏதாவது சொல்லிடுவேன், அதனால அதை விட்டுருவோம். அதனால இந்த அந்த காலத்தில் பூசை அப்படி பார்த்தா இருக்கும்.
அப்படி இருக்கும்போது புனித அந்தோணியார் என்ன செய்கிறாரு, அங்கே பார்த்துட்டு இருக்கிறார். திடீரென்று அப்படி எதிர்ப்புறமாக திரும்புறாரு. திரும்பி என் ஆண்டவரே என் தேவனேன்னு கத்துறாரு. ஏற்கனவே இவர் நிறைய புதுமைகள்லாம் அங்கே உயிரோடு இருக்கும்போது செஞ்சுருக்கிறாரு. மற்ற குருமானவர்களுக்கெல்லாம் பொறாமை கோபம் எல்லாம் இருக்குது. உடனே சபை மேலாளர்கிட்ட சொல்கிறாங்க, புனித அந்தோணியார் பழி பூசையில் பராக்கு பார்த்தார், எங்கள் எல்லாரையும் ஜெபிக்க விடாமல் தடுத்துட்டாரு. அவ்வளோதான். சொன்ன உடனே சாட்டையால் அடி நல்லா நொறுக்கி எடுத்த பிறகுதான் சபை மேலர் கேட்குற, என்னடா நடந்துச்சு, ஏன்டா திரும்பி பார்த்தேன் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை நான் பூசை தான் பார்த்துட்டு இருந்தேன், பின்னால் நம்ம பக்கத்தில் பெரிய ஒரு ஆறு ஓடுகிறது, நான் அந்த இடத்தெல்லாம் பார்த்துருக்கிறேன். அந்த ஆற்றில் ஒரு கப்பல் போய்கிட்டு இருந்தது. அந்த கப்பலில் அந்த நேரத்தில் பழி பூசையில் குருவானவர் இதோ என் சரீரம் என்று சொல்கிறார், இதோ என் ரத்தம் என்று சொன்னார். எனக்கு அந்த சப்தம் கேட்டுச்சு. எனவே நான் என் ஆண்டவரே என் தேவனே என்று புனித தோமையார் ஆண்டவருடைய மகிமையை கண்டபோது சொன்ன அந்த வேத சத்தியத்தை நானும் சொன்னேன் என்று சொல்றார். அட பாவி, இதுக்காக நான் உன்னை அடித்தேன். ஆனால் ஒரு வார்த்தை புனித அந்தோணியார் என்னை கேட்டுட்டு அடிங்கன்னு சொல்லலை. அது இறை திருமணம், அதை ஏற்றுக்கொள்கிறார். இந்த குருமானவர்களை கூட்டிக் கொண்டு அந்த சபை மேலாளர் ஒரு டூருக்கு போகிறாங்க. அது ஒரு அருமையான தீவு. எல்லாரையும் தீவில் இறக்கி விட்டாச்சு. அங்கே அடர்ந்த காடுகள், அப்படி இயற்கை ரம்மியமான சூழல், பறவைகளுடைய குரல் ஒலி, இந்த சூரிய கதிர்கள் அப்படியே அந்த மரத்துக்கிடையே வர்றது பார்க்கறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்கிறது. அவ்வளோதான். நம்ம புனிதருக்கு போதாதா? அந்த இவ்வளவு அழகாக இயற்கையை படைத்த அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லி என்ன பண்ணுறாப்புல, ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. மதிய சாப்பாட்டுக்கு தேடலை, சாயங்காலம் புறப்பட போது எல்லா குருமானவர்களுக்கும் இவர் மேலே கோபம் பொறாமை, எப்படியாவது இவரை அவமானப்படுத்தணும்னு சொல்லி எல்லாரும் படகுல ஏறிட்டாங்க. ஏறின பிறகு படகும் புறப்பட்டுட்டு நம்ம புனிதருக்கு அப்போதான் விழிப்பு வருது. என்னடா இவ்வளோ நேரம் சத்தமும் கேட்டிருந்தெல்லாம் ஒன்றையும் காங்கலை, ஒருத்தனையும் காங்கலை, எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்களா? என்ன செஞ்சார் நம்ம புனிதர்? தன்னுடைய மேலாடையை எடுத்து அந்த தண்ணியில் விரிக்கிறாரு. இவங்க வர்றதுக்கு முன்னாடி அவர் வந்துட்டார். பாருங்க எவ்வளவு ஆச்சரியம். கண்ணுக்கு புலப்படாத, அறிவுக்கு எட்டாத நிகழ்வுகள் எல்லாம் நம்ம புனிதருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கு. ஆனா யாரையும் அவருக்கு கோபப்படலை, திட்டலை, ஏன் என்னை விட்டுட்டு வந்தீங்கன்னு கேட்கல. அது இறை திருவுளம். தன்னுடைய சொல்லால் செயலால் மனதால் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ்ந்தார். நம்மளால வாழ முடியுமா? ஆனா உண்மையா சத்தியமையா, இந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தேவாலயத்தில் இருக்கும்போது அத்தனை பேரும் புனிதர்கள். தேவாலயத்தை விட்டு வெளியே போன பிறகு இப்பவும் சாத்தான் அங்கிருந்து பார்த்து என்னை சிரிச்சிட்டு தான் இருக்கிறேன். அட பைத்தியக்காரா, இவன் எல்லாம் ஏன் பிள்ளைகள். யார் சொல்றா? சாத்தான். இவங்க எல்லாம் ஆண்டவரை வணங்குவாங்க, ஆனா அவர் சொல் பேச்சை கேட்க மாட்டாங்க. என்ன வணங்க மாட்டாங்க, ஆனா ஏன் சொல் பேச்சு கேட்டு தான் நடப்பாங்க. இது யார் சொல்றா? அதனால நீங்க எல்லாரும் யாரு? நான் சொல்லலை, நீங்களா சொல்லிட்டீங்க, அது உங்க தலையெழுத்து. சரியா? ஆக இந்த புனிதர் யாரையும் குறை சொல்லலை. ஆக அவருடைய வாழ்க்கையில பல துன்ப துயரங்கள் இருந்தாலும் யாரையும் காயப்படுத்தலை. அழகாக குருவானவரை மாறிவிட்டார். அங்கேயும் பல சோதனைகள். ஒரு நேரத்தில் அவங்க அப்பா, இது நம்ம வாழ்க்கைக்கு தேவையானது, அவங்க அப்பாவை என்ன செய்கிறாங்க? கொலை குற்றவாளி, 2 குடும்பத்திற்கு ஆகாதவங்க எல்லாம் சேர்ந்து கொலை குற்றத்தில் யாரை ஈடுபடுத்திட்டாங்க? அப்பாவை. அப்போ தன்னுடைய அப்பாவுக்கு ஒரு அவமானம் நிகழ்கிறது. அதை அவருடைய ஞான திருஷ்டி காட்சியினால பார்க்கிறாரு. ஒரு மகன் தந்தைக்கு செய்கிற பணியை பாருங்க, அவன் கடமையை பாருங்க. எங்கேயோ ஒரு இடத்தில் இவர்கள் இருக்கிறார்கள், லிஸ்பன், போர்ச்சுகல் நாட்டில் லிஸ்பன்ல இருக்கிறாங்க. அவரு இத்தாலி தேசத்தில் பதுவாவில் இருக்கிறாப்புல. அந்த மனுஷன் அதை கண்ட பிறகு சபையாளர்கள் மேலாளரோட அனுமதி பெற்று ஏறக்குறைய 1500 கிலோமீட்டருக்கு மேலே இருக்குது, 2-3 மணி நேரத்தில் இங்கே வந்துடுறாரு. வந்து என்ன பண்ணுறாப்புல? இறந்தவனை உயிர் பெற்ற எழச் செய்து உண்மையை சொல். நான் கற்றுக்கொள்கிற பாடம் என்ன தெரியுமா? ஒரு தந்தைக்கு இழுக்கு என்று வருகின்ற போது மகன் செய்ய வேண்டிய கடமையை புனித அந்தோணியார் நமக்கு செய்து காட்டியிருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் தந்தையை நடு ரோட்டில் தூக்கி எரிஞ்சிட்டு இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க? எத்தனை பேர் உங்கள் தந்தையை அவமானப்படுத்தி விட்டு எல்லாரும் முன்னாலையும் சிறுமையாக பேசிவிட்டு அவங்களுக்குரிய கடமையை நீங்க செய்யாம இன்னைக்கு சப் கலெக்டர் ஆபீஸ்ல எத்தனை பெற்றோர்கள் பெரியவர்கள் போய் என் பிள்ளை என்ன பராமரிக்க மாட்டேன்னு சொல்லி வழக்கு தொடுத்துட்டு இருக்காங்க. இவ்வளத்தை செஞ்சுட்டு
கல் நெஞ்சராய் இந்த ஆலயத்தில் வந்து நாம குடியிருக்கலையா? இப்படித்தான் இந்த கத்தோலிக்க கிறிஸ்துவம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்கி இருக்கிறது. தந்தையை எத்தனை பேர் எட்டி உதைத்திருக்கிறார்கள். சீக்கிரம் நட, வேமா வான்னு சொல்லி அந்த வயதான காலத்தில் நடக்க இயலாதவர்கள் ஒரு அடி எடுத்து வைக்க எவ்வளவு கஷ்டம்ங்கிறது உங்களுக்கு தெரியாது. அந்த வயதான காலத்தை பருவத்தை அடைகின்ற போதுதான் உங்களுக்கு அந்த வழி தெரியும். எத்தனை மகன்கள் தன் தந்தையை கையை பிடிச்சு இழுத்து கொண்டு போயிருக்கிறீங்க. இவ்வளத்தையும் செஞ்சுட்டு ஆண்டவன் முன்னால ஒண்ணுமே தெரியாம வந்து உட்கார்ந்துருக்கே பார்த்தீங்களா? வாழ்க இந்த சமுதாயம். கணக்கு கேட்பார். அந்த மோட்சத்தில் நாம் எல்லாரும் கூடி இருக்கின்ற போது, நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று பிரிக்கின்ற போது, புனித அந்தோனியார் கடைசியில் உங்களுக்கு வந்து என்ன பாடம் சொல்லி கொடுக்கிறான்னு பாருங்க. அவர் வந்து அந்த இடத்துல சொல்வார், நாம் இதுவரை செய்த அனைத்து நல்ல செயல்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் எல்லாருக்கும் முன்னாலையும் சொல்வார். அன்றைக்கு என்னுடைய பாவத்தையும் ஆண்டவர் அறிக்கையிடுவார், உங்கள் பாவத்தையும் அறிக்கையிடுவார். அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, ஃபாதர் நீங்களா இப்படி பண்ணீங்க? உங்களை பார்த்து சொல்லுவார், நல்லவனு உங்களை நினைச்சோமா ஃபாதர், இப்படி இருந்திருக்கிற. அன்றைக்கு வெக்கி தலை குனிஞ்சி நாணி நிற்கணும். அதனால யாருக்கும் தெரியாது என்று நினைத்து விடாதீர்கள். ஒரு நாள் எல்லார் முன்னாலேயும் அது அறிவிக்கப்படும். அந்த நாளுக்காக காத்திருங்கள். ஆக தந்தைக்கு ஒரு அவமானம் என்றவுடன் தன்னுடைய பணி ஆன்மீக பணியாக இருந்தாலும் அந்த அவமானத்தை போக்குவதற்காக, இழுக்கை போக்குவதற்காக புனித அந்தோனியார் வந்தாரே. என் அன்பு குழந்தைகளை, உங்கள் தாய் தந்தையை நேசியுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நீடூடி வாழ்வீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உங்களுடைய ஆயுள் பெருகும் என்று விடுதலை பயண நூலில் 22வது அதிகாரத்தில் 2:3 இதெல்லாம் படிக்கிறோம். தாய் தந்தை மதியங்கிற மட்டும்தான் சொல்கிறோம். ஆனால் நீடூடி வாழ்வாய், நல்ல செல்வத்தோடு வாழ்வாய் என்பது அதில் தொக்கி வருகிறது. அதை யாருமே கண்டுகிடுறது கிடையாது, இல்லையா? ஆக அந்த தந்தைக்கு செய்கின்ற பணியை அழகாக நம் புனிதர் செய்தார். அதே போல லெனார்டுங்கிற ஒரு பையன் இருக்கிறார். அந்தோனியாருடைய பேச்சை பிரசங்கத்தை கேட்டதே இல்லை. தாய் சொல்றாப்ல, ஏய் எல்லாரும் போறாங்கப்பா, நீ போப்பா. அவன் என்ன செஞ்சான்? தன்னை 10 மாதம் சுமந்த அந்த உதிரத்தை எட்டி உதைக்கிறான். இன்றைக்கு எத்தனை பேர் தாயை அடிச்சிட்டு வந்து இங்கே உட்காந்துருக்கிறீங்க, மாமியாரை அடிச்சிட்டு வந்து புருஷன் இல்லாத போது அடிச்சிட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. உங்கள் பாவமெல்லாம் அறிக்கையிடப்படும். அன்றைக்கு நீங்கள் தயாராக இருங்க. அந்த இடத்துல அந்த தாயை எட்டி உதைக்கிறான். தன்னை கருவில் சுமந்த தாயை எட்டி உதைத்து விட்டோமே என்று கலக்கத்தோடு போகிறாங்க. புனித அந்தோனியார்கிட்ட அந்த தாய் ஜெபிக்கிறார், என் பிள்ளைய எப்படியாவது மனம் திருப்புங்க. அவன் போகிறான். போகும்போது அவன் நல்ல பிள்ளை, தவற்றை உணர்ந்து விட்டான். அங்கே அந்த அந்தோனியாரை தேடி போகிறான். அங்கே அந்தோனியார் பிரசங்கம் வச்சுட்டு இருக்கிறாரு. என்ன பிரசங்கம் வைக்கிறாரு? உனக்கு 2 கண்ணோட நீ நரகத்துக்கு போவதை விட அது பாவத்தில் விழச் செய்தால் அந்த ஒரு கண்ணை பிடுங்கி எறிந்து விடு. உன் கை 2 கையோடு நீ நரகத்துக்கு போவதை விட அந்த கை பாவத்தை செய்ய தூண்டும் என்றால் ஒரு கையை வெட்டி எறிந்து விடு. உன் கால், இந்த காலை சொல்கின்ற போதுதான் இவன் தன் காலை அந்த கோவிலுக்குள்ள வைக்கிறான். உன் கால் 2 காலோடு நீ நரகத்துக்கு போவதை விட அந்த கால் உன்னை பாவத்தில் விழச் செய்தால் அந்த காலை வெட்டி எறிந்து விடு. உங்க வாழ்க்கையில் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கீங்க? ஒரு பிரசங்கமாவது உங்களையாவது என்னையாவது திருத்திருக்கா? நேரம் தான் வேஸ்ட், கரண்ட் பில்லு தான் வேஸ்ட், செலவு தான் வேஸ்ட். இது எதுக்கு வைக்கிறோம்னு எனக்கும் தெரியல, நீங்களும் எதுக்கு உட்காந்துருக்கீங்கன்னு உங்களுக்கும் தெரியல. ஆனால் அவன் நல்ல பிள்ளை. காலை வெட்டி எறிந்து விடு என்று சொன்னவுடன் நேர போறான். இந்த தாயைத்தானே நான் எட்டி உதைத்தேன். நான் சிறுவனாக இருக்கின்ற போது என் தாயும் தந்தையும், மவனே தூக்கம் வருதா, சரி சாப்பிட்டுட்டு படுடான்னு எங்க அப்பா சொன்னாரு. நான் தூங்கிக்கிட்டே இருந்தாலும் என் தாய் 2 வாயாவது சாப்பிட்டுட்டு தூங்குடான்னு சொல்லி நான் தூக்கத்தில் இருக்கின்ற போது வாயை இப்படி பறந்திருக்கும் போது அந்த 2 வாயை ஊட்டினாலே. இப்படித்தான் ஒவ்வொரு தாயும் தந்தையும் நமக்கு சின்ன வயதில் இருக்கும்போது சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அவங்களுக்கு ஒரு பிடிச்சோறு கூட கொடுக்காம அலைய விட்டுக்கலடா பாவிகளா. உங்களை சொல்லலை, என்ன சொல்ற? செத்த பிறகு கல்லறை மட்டும் கெட்டுறது கெத்துக்க. அந்த கல்லறையில வந்து அடக்கம் செய்வதற்காக வர்றவனுக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறிய, அந்த காசை அம்மாவுக்கு செலவழிச்சுக்கலாமே. சரி, ஆனா அவன் திருந்தினான்.
இந்த காலை எங்கள் அம்மாவை நான் தானே எட்டி உதைச்சேன், அந்த காலையே வெட்டி எறிகிறான். உங்கள் அம்மாவை நீங்கள் எவ்வளவு காயப்படுத்திருக்கிறீங்க. கொஞ்சம் வளர்ந்த உடனே இந்த அம்மா எனக்கு பிடிக்கல, அவங்க நண்பர்கிட்ட பேசுகிறாவை. நான் உங்களை சொல்லம்மா, நீங்கள் யாரும் வருத்தப்படுறாதீங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுகிறாங்களே, எனக்கு எங்கள் அம்மாவை பிடிக்காது, எங்கள் அப்பாவை பிடிக்காது. அவங்களாம் இந்த காலத்துக்குரியவங்க கிடையாது. அவங்க நம்மளை புரிஞ்சுக்கிடவே மாட்டாங்க, நம்ம ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. சார், பிள்ளைய என்ன செய்யணும், முருங்கையை முறிச்சு வளர்க்குற மாதிரி பிள்ளையும் என்ன செய்யணும், முறுக்கி தான் வளர்க்கணும். தன் பிள்ளையை கண்டித்து திருத்தாதவன் பெரிய பாவி. ஆக அந்த தாய் அந்த இடத்தில் புனித அந்தோனியருடைய உதவியினால் அவர் மீண்டும் பெறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, ஒரு நல்ல ஒரு குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கின்றவராக புனித அந்தோனியார் வாழ்ந்து அந்த புனிதர் பட்டம் அடைவதை தன் தாயும் தந்தையும் அவர்கள் பார்த்து கண்ணீர் பொழிகிறார்கள். 9ஆம் கிரகோரியார் இவரை புனிதர் என்று அறிக்கையிடுகின்ற போது அவரும் கண்ணீர் மல்க அந்த புனிதர் என்ற பட்டத்தை அறிக்கையிடுகிறார். இனி நம்ம வாழ்க்கைக்கு வருவோம். இந்த புனித அந்தோனியார் என்று சொல்கின்ற போதெல்லாம் எனக்கு இவர் பெயரை சொல்வதற்கு மட்டும் தயக்கம் இருக்கும். நாம் சின்ன வயதில் கேட்ட ஒரு நிகழ்வு தான். சிலுவைப்பட்டிலேருந்து 2 பேர் நல்ல 90 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டு அதுக்கு பிறகு போதும்னு சொல்லிட்டு ஒருத்தன் பேர் அந்தோனி, இன்னொருத்தன் பேர் ஆண்டனி. ஒருத்தன் பேர் அந்தோனி, இன்னொருத்தன் பேர் ஆண்டனி. நம்ம ஊருக்காரன் தான், முன்னால் உள்ளவங்க. 2 பேரும் அவங்க ஆத்துமா மோட்சத்துக்கு போகுது. அங்கே யார் டோல்கேட்டில் கேட்டு போடுற மாதிரி இப்போ யார் போடுவா? ஆவியானவரா? உங்கள் மனதை யாரோ கெடுத்து வைத்திருக்கிறார்கள். சாவி ஒருத்தரிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஆமாம், பேதுரு ராயப்பர் என்ன செய்வார், டோல்கேட்டை போடுவார். உடனே நம்ம ஊர்லேருந்து போன அந்தோனியும் ஆண்டனியும் என்ன பண்ணாங்க, ஏல நாங்கள் எங்கள் ஊர்லேயே டோல்கேட்டில் பைசா கொடுக்காமல் போவோம், இங்கேயும் வந்து டோல்கேட்டாடா, எந்த கார்பரேட் கம்பெனிடா இங்கெல்லாம் வந்துச்சு அப்படின்ட்டு அவங்க கேட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டே பேசுகிறாங்க. பேதுரு வாங்க, ரைட், நாங்கள் மோட்சத்துக்கு போனோம், ஓகே நீ என்ன செஞ்சிருக்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன செய்கிறாரு, இப்படியே பக்கம் பக்கமாக பரட்டுறாரு. எந்த ஊருப்பா? தூத்துக்குடி மாவட்டம். இது எந்த கிராமம்? அந்த கிராமம் சிலுவைப்பட்டி ஊரில் இன்னாருடைய பையன் அந்தோனி, ஆண்டனி. எல்லா பேரும் இருக்கு. ஏன்னா உங்கள் 2 பேரும் இல்லை, எனது என் பேர் இல்லையா? ஐயோ நாங்கள் தையா கோவிலில் எல்லாம் நாங்கள் எவ்வளவு நல்ல காரியம் செஞ்சுருக்கிறோம், எங்கள் பேர் இல்லையா? நாங்கள் புண்ணியம் செய்யலையா? இல்லைப்பா, ஐயோ நாங்கள்லாம் அந்தோனியாருடைய பிள்ளைகள்யா, எங்கள் அந்தோனியாரை கூப்பிடுங்க, அவருக்கு தெரியும் நாங்கள் என்னெல்லாம் செஞ்சோம், கூப்பிடு அந்தோனியாரை. உடனே அங்கே அந்தோனியாரை ஆண்டவர்கிட்ட பேசி விளையாடிட்டு இருக்காரு. இங்கேயும் கையில் வச்சு விளையாடினவர் அங்கேயும் போய் என்ன பண்ணிட்டுருக்காரு, விளையாடிட்டு இருக்காரு. அங்கே அந்தோனியாரை போய் டிஸ்டர்ப் பண்ணி, இங்கே பாரியா உன் பக்தன் 2 பேர் வந்திருக்கிறான், வந்து பெரிய தொல்லை பண்ணிட்டு இருக்கிறான், நீரே வந்து இந்த பஞ்சாயத்தை முடியும்னு சொல்கிறாப்புல. ஸோ அவர் அந்தோனியாரும் வாராரு. வந்தோடனே என்னப்பா, நாங்கள் கோடி அற்புதர் சிலுவைப்பட்டி புனித அந்தோனியார் திருத்தலத்திலேருந்து வந்திருக்கிறோம். ரைட்டு, ஓகே, அந்தோனியார் திருத்தலத்திலேருந்து வந்திருக்கிறோம், ரைட்டு. இப்போ 150 வருஷமாக திருவிழா கொண்டாடிட்டு இருக்கிறோம், ரைட்டுக்கு ஓகே. இப்போ தான் வந்தீங்களா? ஆமாம் வந்தேன். என்ன பிரச்சனை? உடனே எங்களை உள்ள விட மாட்டாரு. யோ பேதுரு, ஏன் இப்படி தொல்லை பண்ணிட்டு இருக்கிற? பூமியில் இருக்கும்போதும் தொல்லைப்படுத்தினேன், மோட்சத்துக்கு வந்தபோதும் தொல்லைப்படுத்துகிறேன், அதுவும் ஏன் பிள்ளைகள்னு சொல்கிறான், அவனை உள்ளே விட வேண்டியதானே? யோ அந்தோனியாரே, ஒரு நல்ல காரியமும் பண்ணலையா? இல்லையா, ஒரு நல்ல காரியம் பண்ணலையா? அந்தோனியாரே, நாங்கள் அசனம் கொடுத்தோம், புளியம்பட்டிக்கு போய் அசனம் கொடுத்தோம், கிடா பிடிச்சி வெட்டி கொடுத்தோம், என் குடும்பத்துக்காரனை மட்டும் கூட்டிட்டு போய் அவனுக்கு உருளைக்கிழங்க போட்டுட்டு மீதி வாளில பூரம் கரிய பூரம் என் வீட்டுக்கு கொண்டு வந்து பூசண முத்தாலும் எவனுக்கும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி அசனம் கொடுத்தோம். அடுத்து ஊர்ல நாங்க வரி போட்டு அவ்வளவு வரியும் வச்சு நாங்க திருவிழா கொண்டாடி இருக்கிறோம், ரொட்டி கொடுத்துருக்கிறோம், காப்பி கொடுத்துருக்கிறோம், எவ்வளவு அசனம், எவ்வளவு திருவிழா, நற்கரணை வாங்கியிருக்கிறோம். யோ இவ்வளவும் செஞ்சிருக்கானுங்கள ஐயா, யோ இதெல்லாம் புதுமை கிடையாதுயா, அவன் பெருமைக்கு செஞ்சாயா, கடவுளுடைய மகிமைக்கு ஒன்றும் செய்யல, அதனால இவங்கள உள்ள விட முடியாது. அந்தோனியாரை பார்த்துட்டு பேதுரு விட மாட்டேன்டார்ல, நானும் விட முடியாது, சரி நான் போறேன் அப்படின்னா அந்தோனியார் போறாரு. இவன் அந்தோனியாரே என்ன உங்க பிள்ளைய விட்டுட்டு போறீங்க, அந்தோனியாரே அந்தோனியாரேன்னு கத்துறான். அப்போ அந்தோனியார் சொன்னார், அந்தோ நீ யார்? அதனால நம்ம புனிதர் அங்கே நம்மளை பார்த்துட்டு அந்தோனியார்னு பேரை சொல்லும் போது என்ன செய்யணும்,
கவனமாக இருக்கணும். ஆனால் அவர் ஒரு தோணி, இறைவன் நமக்கு தோணி. அந்த தோணியில் தான் நம்ம எல்லாரும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறோம். அந்த தோணிக்கு நம்மை அழைத்து செல்வது இந்த அந்தோணியார். அந்தோணி, அந்த தோணிக்கு நம்மை அழைத்து செல்பவர் இந்த அந்தோணியார். அவரை நம்ம பற்றி கொண்டோம்னா அவர் அந்த தோணியாகிய நம்ம ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து சென்று விடுவார். அவரை பற்றி கொள்ளாமல் அவர் பேரை மட்டும் வச்சுக்கிட்டு ஏமாத்திட்டு இருந்தோம்னா அவர் நம்மளை பார்த்து என்ன சொல்லுவார்? என்ன சொல்லுவார்? அந்தோணியார்னு சொல்ல மாட்டார். நாம் நம்முடைய குழந்தைகளை தெய்வ பயத்தோடு வாழ வைப்போம். இறை ஆசிரோடு இந்த உலகில் இருக்க வேண்டும். இந்த சமூகத்தில் அவர்கள் ஒளி விளக்காக இருந்து வாழ வேண்டும். அதற்கு குடும்பத்திலேயே நம்முடைய பிள்ளைகளை நல்லவர்களாக உருவாக்க இறைவன் இன்றைய நாளில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். ஆமன். இப்பொழுது நம்முடைய நற்கருணை நாதர் நம்ம எல்லாரையும் சந்திக்க வருகிறார். 2025 ஆண்டுகள் இந்த நற்கருணை பேழைக்குள்ளே இருக்கிறாரு. நம்மை சந்தித்து நம்முடைய குடும்பத்தை எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார். அனைவரும் முழந்தால் படியிட்டு அவரின் ஆசீரை பெறுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய
பரம தேவ பிதாவினிடத்தில் அடியோர்களுக்காக மிகவும் மனு பேசுகிற மத்தியஸ்தராகிய திவ்ய சேசுவே, மிகுந்த நன்றியர்ந்த மனதுடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். திருச்சபையில் யாதோர் அதிகாரம் பெற்றவர்கள் உம்முடைய தேவாலயங்களில் தேவரிற்கு செய்யப்பட்ட சங்கையினமான அனாச்சாரங்களை திருத்தாமலும் கண்டியாமலும் விட்ட அசட்டைத்தனத்துக்கு பரிகாரமாக அடியேன் பரிசுத்த மேட்டாணிமார்களும் சிரேஷ்ட குருக்களும் தேவரருடைய ஊழியத்திற்கு கொண்ட நுணுக்கமான கவனத்தையும் சுறுசுறுப்புள்ள விசார பக்தியும் தேவரிற்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு ஆராதனையும் ஸ்துதியும் தோத்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுநாதருடைய திரு இருதயத்துக்கு தங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஜெபம். இயேசுவின் திரு இருதயமே, கிறிஸ்துவ குடும்பங்களுக்கு தேவரே செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஸ்திரங்கமாக விழுந்து கிடக்கிறோம். நேசமுள்ள சேசுவே, எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். தேவரீர் எங்களை ஆசீர்வதித்து இப்போதும் எப்போதும் உமது திரு இருதய நிழலில் நாங்கள் இளைப்பாறச் செய்தருளும். தவறி எங்களில் எவனாவது உமது திரையத்தை நோகச் செய்திருந்தால் அவர்கள் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம். உமது திரையத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு கிருபை செய்தருளும். இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் உம்மை மன்றாடுகிறோம். பலவீனர்களுக்கு பலமும், விருத்தாப்பியருக்கு ஒன்றுகோலும், விதவைகளுக்கு ஆதரவும், அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சவுமாய் இருக்க தயை புரியும். ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர் தலைமாட்டில் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக. இயேசுவின் இரக்கமுள்ள திருதயமே, சிறு பிள்ளைகளை நீர் எவ்வளவு பட்சத்தோடு நேசித்தீரே, இந்த விசாரணையுள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளரச் செய்யும். ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகும், மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்கும்படி உம்மை மன்றாடுகிறோம். திவ்ய சேசுவே, முறை முறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மரித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பாற கிருபை புரிந்தருளும். ஆமேன்.
வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் மீதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திரு உடல் திரு இரத்தமாகிய இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பின்பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி, அவர் மகன் இயேசு கிறிஸ்து போற்றி, அவர் தம் திரு அன்பே போற்றி, அருள் திரு தூய ஆவி போற்றி, அவர் தம் திரு ஞானம் போற்றி, அருள் திரு அன்னை மரியாள் போற்றி, அவர் தம் திரு தூய்மை போற்றி, அருள் திரு சூசை முனியும் போற்றி, அவர் தம் திரு வாய்மை போற்றி, அருள் திரு தூதர் அமரர் போற்றி, அவர் தம் திரு சேவை போற்றி, அருள் திரு தேவதேவன் போற்றி, அவர் தம் திரு நாமம் போற்றி 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 போற்றி. இனியவர்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா?
மிக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். தந்தை அவர்களுடைய மறையுரையினுடைய தாக்கம் அப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக உங்கள் அனைவருக்கும் 9ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளில் மிகச் சிறப்பாக குழும வாழ்வின் மாதிரி புனித அந்தோனியார் என்கின்ற ஒரு மாபெரும் சிந்தனையை நம்முடைய தந்தை அருட்பணி அன்பு செல்வன் அவர்கள் நமக்காக வழங்கியிருக்கிறார்கள். இன்று தலைமை ஏற்று மிக சிறப்பாக அதிதூரத்திலிருந்து வந்திருக்கிறார்கள். தந்தை அவர்கள் தற்போது கடகுலத்தினுடைய பங்கு தந்தையாக இருந்து செயல்படக்கூடியவர்கள். தந்தை அவர்கள் நமக்கு மிகவும் நெருங்கிய உறவினராக கூட இருக்கலாம். அந்த அளவுக்கு நமது பகுதியை சார்ந்தவர்கள். தந்தை அவர்கள் அவருடைய மறையுரையிலே மிக அழகாக குழும வாழ்வு என்பது அந்தோனியாருக்கு குருத்துவத்தில் துறவரத்தில் ஒரு குருக்கள் பட்டாரத்தோடு வாழும்போது ஒரு வாழ்வாகவும், துறவரத்தை நாடுவதற்கு முன்பாக குடும்ப வாழ்வு அவருடைய குழும வாழ்வாக இருந்தது என்பதையும், தன்னுடைய குடும்ப வாழ்வுக்கு அந்தோனியார் செய்த ஒரு மாபெரும் நன்றி அவருடைய தாய் தந்தை இருக்கும்போதே அவருடைய அன்பு மகனாகிய புனித அந்தோனியாருடைய புனிதர் பட்டம் நிறைவேற்றியது. இதுதான் எல்லா குருக்களும் தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் பரிசு. தன்னுடைய குருப்பட்டம் தான், அந்த குருப்பட்ட நிகழ்வு தான் ஒரு குருவானவர் தன்னுடைய பெற்றோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மேன்மை. அதை 2ஆம் கட்டமாக புனித அந்தோனியார் புனிதர் பட்டத்தையே பெற்றுக் கொடுத்தார். அந்த அளவுக்கு தன்னுடைய குடும்ப வாழ்வுக்கு நன்றி உள்ளதாக மேன்மையை செய்து காட்டினார். நம்முடைய வாழ்வை யோசித்து பார்ப்போம். நம்முடைய குடும்ப வாழ்வு எவ்வாறாக இருக்கிறது என்பதை மிக 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 நேர்த்தியாக ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சில உதாரணங்கள் இருந்தாலும், ஆனால் நடைமுறையில் நடக்கின்ற நிகழ்வுகளை வைத்து தந்தை அவர்கள் மிக அழகாக நமக்கு புரியக்கூடிய விதத்தில், நம்முடைய வீட்டில் சிசிடிவி கேமரா வச்சா எப்படி தெரியுமோ அந்த அளவுக்கு எல்லா நிகழ்வுகளையும், வீட்டில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளையும் அடிப்படையாக வைத்து ஒரு மாபெரும் மறைவுரை நிகழ்த்தியிருக்கிறார்கள். எனவே குடும்ப வாழ்வு நம்முடைய வாழ்வின் அடிப்படை. குடும்பத்தில் ஒருவர் ஒருவருக்கு நன்றி உள்ளவராக, மேன்மை கொடுக்கக்கூடியவராக ஏற்றுக்கொண்டு வாழ ஒரு மாபெரும் நபர்களாக வாழ வேண்டும். இறுதியாக ஒரு வார்த்தை சொன்னார். அந்தோனியார் என்ற பெயருக்கு ஒரு பெயர் காரணம். என்னது? அந்தோனியார். சரியா? அதுக்கு முன்னாடி அந்தோணி. அந்த தோணி தான் நம்முடைய வாழ்க்கையில் அந்தோனியராக இருக்கணுமே வேண்டி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ கண்மணிகள், எனவே அவர்களுக்கும் நம்முடைய நன்றி சொல்லி திருவிழா வாழ்த்தை சொல்லி அவர்களையும் ஆசீர்வதிப்போம். இனியவர்களே, இன்றைய நாளில் கலை நிகழ்ச்சியை புனித அந்தோனியார் ஆர்சி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் மாணவ கண்மணிகள் தன்னுடைய ஆண்டு விழாவாக நமக்கு தருகிறார்கள். ஒரு 8:45 வச்சுக்கலாமா? மணி 8:20 நெருங்குகிறது. 8:45 சரியா? சரிங்களா? ஏன்னா சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்களா, அதி விரைவில் அந்தோனியாரை பார்த்துட்டு கும்பிட்டுட்டு உணவை உண்டுவிட்டு உடனடியாக அரங்கத்திற்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைய நாள் நம்முடைய திருவிழாவுடைய 10ஆம் நாள். நாளை நாளுக்கான சிந்தனை, ஜெபத்தில் ஜெயம் கண்டவர் புனித அந்தோனியார். காலை 6 மணிக்கு காலை 6 மணிக்கு ஜெபமாலையும், அதைத் தொடர்ந்து நவநாள் திருப்பலியும் நடைபெறும். அதை தலைமையேற்று மறைவர்கள் அர்ப்பணி மைக்கேல் உதவி பங்கு தந்தை திருதயங்களின் பேராலயம் தூத்துக்குடி. மதியம் 12 மணி அளவில் அந்தோனியார் அருளுக்கத்துக்கு முன்பாக அந்தோனியார் ஜெபங்கள் நடைபெறும். மாலை 6:30 மணி அளவில் ஜெபமாலை, பிரார்த்தனை, மறையுரை, நற்கனை ஆசி நடைபெறும். நாளை நாளுக்கான அனைத்து நிகழ்வுகளையும் சிறப்பிப்பவர்கள் நம்முடைய பாடகர் குழுவினரும் பீடப்பூக்களும். நாளை இரவு நம்முடைய ஊரின் அனைத்து தெருக்களிலும் அந்தோனியாருடைய திருவுருவ பவனி நடைபெறும். எனவே இன்றைய நாட்களோடு கலை நிகழ்ச்சியானது நிறைவு பெறுகிறது. எனவே இறுதி கலை நிகழ்ச்சியாக இருக்கிறதுனால் அனைத்து நபர்களும் கட்டாயமாக கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை சரியாக மாலை 5 மணி அளவில் நற்கருணை, அதாவது திருமுழுக்கு பெறக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர் மற்றும் நமது ஊரை சார்ந்த ஞான பெற்றோராக இருக்கக்கூடிய பங்கை சார்ந்த ஞான பெற்றோராக இருப்பவர்களுக்கான வகுப்பு மாலை 5 மணி அளவில் நடைபெறும். எனவே எந்த பெற்றோரும் ஞான பெற்றோரும் தவறிவிடாதபடி அந்த வகுப்பில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அருட்சகோதரர் ராஜா அவர்கள் அந்த வகுப்பை நமக்கு நடத்துவார்கள். நாளை இரவு புதுநன்மை பிள்ளைகளுக்கான புகைப்படம் எடுக்கப்படும். எனவே பெற்றோர்கள் தங்களுடைய குழந்தைகளை அழகு செய்து இரவு அழைத்து வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. அந்த பார்ட்டே மறந்துட்டேனே. ஆமாம், நேரம் ஆனவுடனே நேற்றைய நாளுக்கான கேள்வி, புனித அந்தோனியார் இறப்பதற்கு முன் கூறிய வார்த்தை என்ன? நான் என்னுடைய வான் வீட்டுக்கு செல்கிறேன்.
கேள்வி எண் 2, நம்மிடம் எந்த எந்த குணங்கள் இருந்தால் நாம் கடவுளோடு வாழ முடியும்? தாழ்ச்சி, பாவமற்ற நிலை, ஜெப வாழ்வு. நாம் எப்பொழுது இறைவனிடம் இருந்து விலகி வாழ்கின்றோம்? பாவத்தில் வாழும்போது. நேற்றைய நாளில் மறையுறை போட்டியில் கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கையை காணவில்லை. 147 பேர் கலந்து கொண்டுள்ளார்கள். ஆல்பாஸ் 147 பேரும் நீங்கள் சரியாக பதிலை எழுதியிருக்கிறீர்கள். அதிலிருந்து தந்தையவர்கள் 3 பேரை தேர்ந்தெடுத்து இப்போது பரிசுகளை வழங்குவார். ஜே செல்வராணி, வேளாங்கண்ணி அன்பியம். பி புளோமினம்மாள், பார்வரம்மாள் அன்பியம். கே ஜெனிக்ஸ் தோமையார் அன்பியம். கே ஜெனிக்ஸ் தோமையார் அன்பியம் இருக்காங்களா? அப்படி ஒரு ஊரில் கேள்விப்படலையா? அழைப்பு 1, அழைப்பு 2. அப்துல் கலாம் வாங்க. இன்றைய நாளுக்கான கேள்வி, புனித அந்தோனியாருக்கு அவரின் பெற்றோர் எவ்வாறு ஞானத்தை ஊற்றி வளர்த்தார்கள்? புனித அந்தோனியாருக்கு அவருடைய பெற்றோர் எவ்வாறு ஞானத்தை ஊற்றி வளர்த்தார்கள்? கேள்வி 2, யாரையும் நம்பாதே, கடவுளை மட்டும் அன்பு செய் என்று சொல்லி வளர்க்கும் போது நமது குழந்தைகள் எந்த வழியை கற்றுக்கொள்கிறார்கள்? யாரையும் நம்பாதே, கடவுளை மட்டுமே அன்பு செய் என்று சொல்லி நம்முடைய குழந்தைகளை வளர்க்கும் போது அவர்கள் எந்த வழியை கற்றுக்கொள்கிறார்கள்? புனித அந்தோனியார் திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கும்போது எந்த வார்த்தையை கூறி கடவுளை போற்றினார்? அது யாருடைய வார்த்தை? 3வது கேள்வி 2 பதில் வரும். புனித அந்தோனியார் திருப்பலி நிறைவேற்றி கொண்டு இருக்கும்போது எந்த வார்த்தையை கூறி கடவுளை போற்றினார்? அது யாருடைய வார்த்தை? ஓகேவா? 147 என்கின்ற எண்ணிக்கையை தாண்டுமாறு மறையுரையில் கலந்து கொள்கின்ற அனைத்து நபர்களையும் அன்போடு அழைக்கிறேன். நன்றி.
கொண்டிருந்த புகழை அனைத்தையும் ஒரு நொடியில் வகுத்த கர்த்தர் உயர் சத்திய மறைதனை மிகு பக்தியாகவே ஓது வேதாந்த முகில சிலுவை மாநகர்தனில் குடிகொண்டு மகிழவே தரிசனோ தந்த நாளாய் தாசாரம் தமக்கொரு குறையிலை தளிர்மலர் தாழ் தஞ்சம் பெற்று கொண்டோம் இருள் தரும் பேய்வினை ஆபாச சேட்டைகள் எத்தனை நேரம் ஐயா இவையெல்லாம் எங்கள் முன் பணி போலுருகவே எத்தனை புதுமை செய்தாய் கருணை சரிதந்த எந்தோணி எனும் நேசனே கமல திலங்கும் அரசே புதிய கோவில் கட்டுமான பணி சிறப்பாக நடைபெறவும் அதற்காக உதவி செய்கிற குடும்பங்களின் நலனுக்காகவும் புனித அந்தோணியாரிடம் வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. உத்திரிக ஸ்தலத்தில் இருக்கிற ஆத்மங்களுக்கு ஆறுதலாக வேண்டிக் கொள்வோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வச்சுக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியாயே வாழ்க, கர்த்தருமுடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதாகாலமும் ஆராதனையும் ஸ்துதியும் தோஸ்திரமும் நமஸ்காரமும் உண்டாக கடவுதே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.